அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் எது இஸ்ரவேல் சந்ததியை குறித்து தேவன் சொல்லுகிறார். அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் 5வது வசனத்திலிருந்தே வாசிக்கின்றோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதுவே எருசலேம். இதுவே எருசலேமை பற்றி தான் தேவன் சொல்கிறார். இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமல் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினால் இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமுக்கும் தனக்கும் இருக்கிறதான ஒரு வழக்கை இந்த ஒரு வசனத்திலே தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவே எருசலேம் சிறுமைப்பட்ட நிலைமையில இருந்தது. நம்மளை என்ன ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த நிலைமையில இருக்கும் போது தெரிந்து கொள்ளல. ஒன்றும் இல்லாமலே நம்மளை தேடி வந்தார். ஒன்றுமே இல்லாத நிலைமையில இருக்கும் பொழுது நம்மளை தேடி வந்து நமக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன பண்ணினார், ஆயத்தம் பண்ணி நம்மளை ஆண்டவர் அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி வைத்தார். வைத்து நாம் கை கொள்ளக்கூடிய நியாயங்களையும் கட்டளைகளையும் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் தீர்க்கதரிசன புத்தகத்திலே, உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நடுவுல தான் நான் வைத்தேன். ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் நம்மளை வச்சார். எங்கே நம்மளால ஷைன் பண்ண முடியும் சொல்லிதான் நம்பிதான் நம்மளை அந்த இடத்துல வைத்தார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை கொண்டு போய் வச்சேன், இது சுற்றி இருக்கிற புறஜாதிகளுடைய நீதியை பார்க்கிலும் என்ன பண்ணிடுச்சு, என் நியாயத்தை நீதியை அவமாக்கி போட்டுட்டாங்க. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. அதனால நானே நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே முழங்குகிறார். வேதத்துல இருந்து ஒரு மனிதர் ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் கோபப்பட வேண்டும்? நம்ம ஆண்டவர் நல்ல தேவன், நம்ம ஆண்டவர் அன்பான தேவன். இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அன்பான தேவன் என்று சொல்லி. அதே நேரத்தில் அவர் நிச்சயமா என்ன பண்ணுகிறார், நீதி செய்யக்கூடிய தேவனும் கூட. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுமே இல்லாது இருந்த நாட்களிலே நான் உன்னை அழைத்தேன், எல்லா காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில கொடுத்தேன். 6 மாதம் தேவன் நம்மளை காத்தார், நம்மளை பாதுகாத்தார், போஷித்தார், நம்மளை விடுவித்தார், தப்புவித்தார், கனப்படுத்தினார், உயர்த்தினார். ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய கட்டளைகளை கைக்கொள், நான் உனக்கு விதித்த காரியங்களை நீ கைக்கொள் என்று சொல்லும் பொழுது நாம் செய்கிறோம் புறஜாதிகளை விட நாம் மோசமாய் நடந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லு, அதுதான் பிரச்சனை. உனக்கு வச்ச கட்டளை விட நீ நடக்கல, அவனை காட்டில நீ மோசமா நடக்கிறேன். அவன் கட்டளையே ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கான். அதனால நானே உனக்கு எதிராக வருவேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பயப்படுத்துற ஒரு வசனம். மனுஷன் எனக்கு எதிராக வந்தா கட்டாயமா ஒருவேளை நானே மேற்கொள்ளலாம். ஒரு மனிதன் எனக்கு விரோதமாய் வந்தா நான் மேற்கொள்ளலாம். நிச்சயமா எனக்கு பலன் இருந்தது. பிசாசு எனக்கு எதிராக வந்தா தேவனை பட்சத்துல இருப்பார் என்று சொன்னா நான் ஜெயிக்கலாம். தேவனை எனக்கு எதிராக வந்தா எப்படி ஜெயிக்கிறது? சர்வபூமியின் தேவனே, சர்வலோகத்தின் தேவனே எனக்கு எதிராக இருந்தால் எப்படி ஜெயிக்கிறது? இங்க சொல்லுகிறார், நானே வருவேன் என்று சொல்லி. காரணம் என்ன?
என்ன, நாம் செய்கிறது என்ன என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நாம் புறஜாதிகளை பார்த்து நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்த்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்து நாம் கடந்து செல்லலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 11வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அல்லேலூயா. சாலமோனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்ப நாட்களிலே எந்த விரோதியும் இல்லை. அல்லேலூயா. எந்த விரோதியும் இல்லை. அவரே சொல்வார், தேவன் எனக்கு எவ்விதத்திலும் இளைப்பாறுதலை அனுப்பினார், அதனால நாங்க தேவாலயத்தை கட்டுகிறோம் என்று சொல்லி. ஆனால் சாலமோனுடைய கடைசி காலத்துல அவர் செய்த தப்பிதத்தினாலே இங்கே ஆண்டவர் சொல்கிற சில எதிரிகளை தேவன் சாலமோனுக்கு அனுமதித்தார். இங்கே நான் சாலமோனை குறித்து பேச வரவில்லை. இந்த ஒரு மனிதனை குறித்து, இந்த புறஜாதியானை குறித்து நான் உங்களோடு, அவருடைய பேர் என்னன்னு போட்டு இருக்கிறது ஆதாம். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் பேர் என்ன? ஆதாம். இவரை குறித்து நான் உண்மையாகவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை இந்த வேதத்திலே படிக்கலாம். அல்லேலூயா. இவரை குறித்து போடப்பட்டு இருக்கிறது அந்த 14வது வசனத்திலே அவர் பேர் ஆதாம். அவர் என்ன பண்ணாராம்? ஏதோம் தேசத்தை சேர்ந்தவர். ஏதோம் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோம்னா யாருங்க? ஏசாவுடைய வம்சத்திலே வருகிறார். அல்லேலூயா. இவருக்கு ஒரு பெரிய கட்டளைகள் அப்படியான இல்ல. அந்த வம்சத்திலே வந்த ஒரு மனிதன். இவர் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த குலம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா ராஜவம்சத்திலே பிறந்தவர். அல்லேலூயா. இவர் பிறக்கும் போது ராஜாவுடைய வீட்டிலே தான் இவர் பிறந்தார். அல்லேலூயா. நல்ல பிறப்பு, நல்ல சந்தோஷமாய் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இவருடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுகிறது. வாசிக்கலாம் பாருங்க. 15வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது ஏதோமில் இருக்கும்போது இருக்கும் பொழுது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது இருந்திருக்கிறாங்க. எங்கன்னா தாவீதும் யோவாபும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏதோம் தேசத்தை முழுமையாய் அழித்து விட்டார்கள். அல்லேலூயா. டோட்டலா அங்க ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே தாவீதும் யோவாபும் போனாங்க. ஒரு பெரிய வெற்றியை தேவன் தந்தார். அல்லேலூயா. வெற்றியை தந்த உடனே 6 மாதம் யோவாப் ஏதோம் தேசத்துல இருந்திருக்கிறார். எதற்கு? அங்க இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் அழிக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேசத்தை ஒண்ணுமே இல்லாம சுட்டெரித்து போடுவதற்காக அந்த தேசத்துல இருந்தார். அல்லேலூயா. யோவாப் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த இடத்துல இனிமே என்ன பண்ணக்கூடாது? யாருமே வந்து வசிக்க கூடாது. 6 மாசம் ஒரு எதிரி ஒரு இடத்துல கேம்ப் போட்டு இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சாரு. அந்த இடம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம ஒரே நாள் தான் நம்ம யாருக்கு கிடைச்சது தெரியுமா? யோசுவாவுக்கும் அவருடைய வீரர்களுக்கும் கிடைத்தது. எதை? எரிகோவை இடிக்கிறதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எரிகோவை துவம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரே நாள். அல்லேலூயா. அவர்கள் 6 நாள் சுற்றினதுமே தான் ஒரே நாளிலே வெற்றி கிடைக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டையை அடிச்சு நவுத்திட்டாங்க. ஆனா இங்க போட்டிருக்கிறது 6 மாசம் ஏதோ தேசத்திலே அவர்கள் இருந்தார்களாம். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணாங்க? பார்த்து நிதானமா அப்படி டோட்டலா என்ன பண்ணாங்க? இந்த ஏதோ தேசத்தை அழிச்சிட்டாங்க. அழிக்கும் பொழுது இந்த ஆதாத் எங்க இருந்தார்? வாசிக்கலாம். ஆதாதும் அவனோடு கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமியரும் எகிப்திற்கு போக ஓடி போனாங்க. எகிப்துக்கு தப்பிச்சு ஓடி போறாங்க. சரியா? அப்ப அவனுக்கு என்ன வயசு போட்டிருக்குன்னா அப்பொழுது அவன் எப்படி இருந்தானா? சிறு பிள்ளையா இருந்தான். இவனுடைய அதாவது காரியத்தை முதலாவது சரித்திரத்தை பார்க்கலாம். வேறு ஆதான் இவன் ஏதோமியன். இவன் ராஜவம்சத்துல, இவன் அவனுடைய அப்பா ராஜவம்சத்துல. ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. ஏதோமிலே ஒரு சாதாரண நபர் கிடையாது. ராஜவம்சத்திலே பிறந்தவன். இவருடைய வாழ்க்கையில திடீரென்று பிறந்த பொழுது சந்தோஷமா இருந்திருப்போம் வீட்டுல. திடீர்னு ஒரு புயல் வீசுது. தாவீதும் யோவாபும் யுத்தம் செய்து அவங்க தேசத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கும் பொழுது அந்த ராஜாவுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க? இந்த பையனை காப்பாற்றணுமே சொல்லி சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது இவனை தூக்கி கொண்டு எங்க ஓடுகிறாங்க? எகிப்துக்கு ஓடுகிறார்கள். ஓடும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே 18வது வசனத்திலே வாசிக்கலாம். அவர்கள் மீதியானில் இருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு, அந்த இடத்துல இருந்து சில மனிதரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்துக்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து, எகிப்தின் ராஜா என்ன பண்ணுகிறார்?
இவனுக்கு ஆகாரத்தை, அதாவது ரெகுலரா இவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். ஒரு நிலத்தையும் கொடுத்தான். அல்லேலூயா சொல்லலாமா? இவனுடைய வாழ்க்கைக்கெல்லாம் போகுது பாருங்க, ஒரு நதி போவது போல இருக்கு. அல்லேலூயா. சிறுவயதிலே பிறக்கும் பொழுது அரண்மனையில பிறந்தார், ராஜவம்சத்திலே பிறந்தார், எல்லாரும் தூக்கி கொஞ்சனாங்க. இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு தேசத்திலே அந்நியனை போல இருக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். யோசிச்சிருப்பாங்க, அவன் பிறக்கும் போது என்ன யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் அவனுக்கு அப்பாவுடைய சந்தோஷம். இப்ப அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஏன்னா எல்லாரும் அழிச்சிட்டாங்க. இவனுடைய பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க சில வேலையாட்கள், அவங்க அப்பாவுடைய ஊழியர்காரர்கள், வயசானவங்க. இப்ப இந்த நிலைமையில இவன் உயிர் பிழைச்சா போதும் ஓடுறான். உயிர் பிழைச்சா போதும் சொல்லி எகிப்துக்கு போகும் பொழுது அங்கே போடப்பட்டு இருக்கிறது அந்த எகிப்தின் ராஜா. அவனுடைய நீதியை பாருங்க. சரியா? ரொம்ப ஆச்சரியங்க. நம்மளை விட புறஜாதிகள் ரொம்ப நல்லா இருக்காங்க. சரியா? எகிப்தின் ராஜா போடப்பட்டிருக்கு பாருங்க. இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து, என்னவா, ஒரு வீடு கொடுத்தான், ஆகாரத்தை திட்டம் பண்ணினான், நிலத்தையும் கொடுத்தான். இன்னைக்கு நம்ம ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. எத்தனை பேர் ஏழைக்கு இறங்கும்? எங்க இறங்க வேண்டாங்க, அட்லீஸ்ட் ஜபமாவது பண்றீங்களா? புறஜாதிகளுடைய நம் சர்ச்சில் கஷ்டப்படுறாங்களே, அவங்களை என்னைக்காவது ஜபத்துல நினைவு கூர்ந்திருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா நம்மளால நினைவு கூற முடியல? நம்ம பிரச்சனை நமக்கு பெருசா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டோம். பிசாசு ஒரு மாய வேலையில நம்மள உட்கார வச்சுட்டா என்ன தெரியுமா? ஓ பிரச்சனை பெருசு, ஓ பிரச்சனை தான் உனக்கு ரொம்ப பெருசு. இல்ல, நம்முடைய உரை நம்ம இப்ப தம்பி சொன்னாப்ல, எனக்கு 100 சொந்தத்தை திருச்சபையில கொடுத்தார். எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க சொந்தங்கள் எல்லாம், ஆனா திருச்சபையில ஒரு ஆள் கொடுத்தாங்களே, அந்த திருச்சபையில ஒருத்தர் கஷ்டப்படும் போது எத்தனை பேர் கூட சேர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினீங்க? எல்லா நேரமும் ஜெபம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க, சில உதவிகளையும் தேவன் செய்ய வைத்திருக்கிறார். நம்மளால எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, என்னால உதவி செய்ய முடியும்னு சொல்லி? ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. ஒரு வீடு, பார்வோனுக்கு வீடு கொடுக்கிற அளவுக்கு தேவன் காரியத்தை வைத்திருந்தார். பார்வோன் வீட்டை கொடுத்தான். ஏன் தெரியுமா? அப்பா அம்மா இல்லாம ஓடி வரானே. இந்த பையன் சின்ன வயசுலயே படாத கஷ்டத்தை பட்டுட்டு வரானே, அவன் புறஜாதிதான். ஆதாத்தும் புறஜாதிதான், பார்வனும் புறஜாதிதான். ஆனா 2 பேருக்கு இருந்த அந்த ஒரு குணத்தை பாருங்களேன். அவன் சின்ன பையன் ஓடி வரான், எல்லாத்தையும் இருந்து அவனை பார்க்கும் போதே ஊக்கம் வருது. ஆனா கிறிஸ்தவனுக்கு தாங்க ஊக்கமும் இல்லை, இறக்கமும் இல்லை, ஒரு ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஆனா சொல்றது என்ன தெரியுமா? நாங்க யாரை தெரியுமா ஆராதிக்கிறோம்? பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். 10 ரூபாய் நம்ம பிச்சைக்காரனுக்கு போறதுக்கு அவ்வளவு யோசிப்போம். சரியா? இல்லையா? பஸ்ல போறோம், சீட்டு கிடைச்சு நம்ம உட்காந்துட்டோம், ஒரு வயசானவங்க நிக்கிறாங்க, எத்தனை கிறிஸ்தவங்க எதிர்த்து சீட்டு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் நம்ம கொடுத்துருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நாம கிறிஸ்தவங்க, நம்ம தேவ பிள்ளைங்க, நம்ம எந்திரிச்சு இடம் கொடுக்கறது இல்ல, நம்ம கண்டு காணாதது போல உட்கார்ந்துக்கிறோம். இறக்கம் அவ்வளவுதான். ஏசு கிறிஸ்து இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சரிப்பா, நீ எப்படி? நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், நான் எனக்குரியதை நானே அடைச்சு பிடிச்சிட்டு கிடப்பேன், நரகத்துக்கும் சேர்த்து கொண்டு போயிருக்கேன். ஏன்னா பரவத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆமென். பரவத்துக்கு கொண்டு போக முடியுமா? லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்க, பரவம் கொண்டு போக முடியுமா? பரவத்துக்கு கொண்டு போக முடியுமா? பரவத்துல இங்க வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கீங்க, கொண்டு போக முடியுமா? ஆண்டவர் வந்து கொண்டு போனோடனே, அப்பா என்ன பணத்தை கொண்டு வந்துட்டப்பா, பரவாயில்ல, பரவத்துல தங்கத்துல ரோடு போடுறதுக்கு கஷ்டப்பட்டு நாங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உன் பணத்தை வாங்கி போடலாம்னு சொல்லுவாரு. நினைக்கிறீங்களா? ஒத்த பைசா கொண்டு போக முடியாது. இங்க ஏழைக்கு இறங்கும் பொழுது அங்கே உங்க வீடு கட்டப்படும். இங்க ஏழைக்கு இறங்கும் போது நாம யாருக்குமே இறங்குறதில்ல, அந்த வெளி உள்ளவனுக்கே இறங்குறது இல்லை. வேலையா? உள்ள உள்ளவனுக்கு எங்க போய் செய்ய போறோம்? உள்ளேயும் இறங்குறதுல வெளியும். என்னப்பா ஒரு வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை, எப்படி இருக்கீங்க? சர்ச்சு முடிஞ்சோடனே நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு. எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கும் ஒரு கேங் இருக்கா இல்லையா? அந்த ஆட்களோட நம்ம உட்காரும். மீதி எல்லாம் அனாதையா பெற்று விட்டாங்க, அனாதையாவை பெற்று விட்டுருக்கோம். எல்லாமே எங்க பிள்ளைங்க தானே. முடிச்சோடனே எல்லாத்தையும் பாக்குறது இல்ல. நம்ம கேங்கோட நாங்க ஒரு கேங்குடா, நீங்க ஒரு கேங்குடா, அந்த ஒரு கேங்குடா. அவன் பாத்தீங்கன்னா 1 கடிக்கிறதுக்கு ஒருத்த போயிடறான், இவன் 2 கடிக்க போயிடறான், இவன் 4 கடிக்க போயிடறான். ஏன் கொஞ்ச நேரம் இவன் அடக்கி ஒடுக்கி. சரியா? நமக்கு நம்ம நேரம் அப்படிதான். திருச்சபையில யாரையும் விசாரிக்கிறது நாங்க எங்க கேங்கோட தான். சரியா? ஒரு
இருக்கீங்க? போன வாரம் சொன்னீங்களே, நல்லா இருக்கீங்களா? இல்லையா? நாம யாருக்கு இருப்போம்? நாங்க யாரு? நாங்க யாரு சொல்லுங்க? கிறிஸ்து அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து அவர்களில் இருக்கிறார்கள். இவர்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் எச்சிக்கையால என்ன பண்ண மாட்டாங்க காக்காவை. ஏன்னா அதுல 4 பருக்க போயிடுச்சுன்னா காக்கா கொத்திடுச்சுன்னு வச்சுக்கோ, புண்ணியம் வந்துருமில்ல. இந்த மனுஷனை பாருங்க. சில நேரம் சில மனிதர்களை தேவன் நம்ம இடத்துல அனுப்புவார். ஏன் அனுப்புறாரு தெரியுமா? உன்கிட்ட கொஞ்சோண்டு மாவுதான் இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். ஆனா அந்த கொஞ்சத்துல மோதானே அவனுக்கு கொடுக்குறாயான்ற பாக்குறதுக்கு தான் அனுப்புறாரு. நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எனக்கு மட்டும் ஜாஸ்தியா இருந்துட்டா கட்டாயமா தர மாட்டீங்கன்னு தெரியும். கட்டாயமா தர மாட்டீங்க. எங்க 100 ரூபாயே 10 ரூபா போடாத ஆளு ₹1,00,000 வந்த உடனே அவன் யோசிப்பானா இல்லையா? 10,000 தரணுமா? 10,000மா? 1 கோடி வந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்கணும்? 10 லட்சமா? அதுக்கு ஒரு இவன் கால்குலேட் பண்ணுவான். அதுக்கு 5 லட்சத்துல ஒரு காரை வாங்கிட்டு ஆஸ்திரேலியா அது செகண்ட்ல வாங்க முடியுமா? நீ யாரை போட்டு கணக்கு போடுற? அதான் ஆண்டவருக்கு தெரியும். நீ கொஞ்சத்திலே உண்மை இல்லப்பா, நீ அநேகத்துல எப்படி உண்மையா இருப்ப? இங்க பார்க்கறாதா பாருங்க. அந்த பையன் எப்படி பாவம் போல வாரான். அவனுக்கு பாருங்க ஒரு வீட்டை கொடுத்து, அவனுக்கு டெய்லி ஆகாரம் கொடுத்து, இவன் பின்னாட்கள் அவனுக்கு நன்மை செய்ய ஒரு புறஜாதியா பண்ற விஷயத்த பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு காரியம் இருந்து தேவன் அதான் சொன்னேன். எல்லா நேரமும் இயேசு கிறிஸ்து அப்படி டைரக்டா காயப்பட்டவராகவே வர மாட்டார். சில நேரம் என் மூலமா கூட வரலாம். சில நேரம் சின்ன விசுவாசிகள் மூலமா அவங்க வீட்டுக்கு வரலாம். அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு டீ அவங்களுக்கு அல்ல, தேவனுக்கே கொடுக்கிற கதை. கொஞ்ச நேரம் அவங்களோட பேசுறது எதுக்கு தெரியுமா? தேவன் அவர்களை ஆதரப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட அனுப்புகிறார். எல்லா நேரமும் அவங்க நம்மளுக்கு பாரமா இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டத்திலையும் தேவன் எல்லாரையும் அனுப்புகிறது இல்லை. உங்களால தாங்க முடியும், அவர்களை ஆதரிக்க முடியும் கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துல அனுப்புகிறார். இப்பொழுது அனுப்புனார், வீட்டை கொடுத்தார், ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா 19வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த நேரம் போயிடக்கூடாது. 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாதுக்கு அந்த மனிதன் இந்த சின்ன பையனுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தது. பார்வோன் கண்களில் மிகுந்த தயை, ரொம்ப ஆசையாயிடுச்சு, தயவு கிடைத்தபடியினால் அவன் ராஜ ஸ்திரியாகிய தாப்பனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை, அந்த ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பையன் வளர்ந்துட்டான், அழகா வளர்ந்துட்டான். வளர்ந்த உடனே இவனுக்கு வீடும் ஆகாரமும் நிலமும் கொடுத்தது பார்த்து அவனுக்கு ஊத்திட்டே இருக்கு. நல்ல பையனா இருக்கானே, நல்லா வளர்ந்துட்டானே. அதனால இப்ப பாக்குறான், தான் பொண்டாட்டியோடைய சகோதரியவே என்ன பண்ணிட்டா, யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? அந்த ஆகாரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நாம. தாப்பனேசின் சகோதரியாக இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு பையனையும் பெற்றெடுத்துட்டான். அரண்மனையில சந்தோஷமான வாழ்க்கை. கேனுபாத் எங்க வளர்ந்தாராம் தெரியுமா? இந்த ஆகாத்து என்ன பண்ணாரு, தனியா ஒரு வீடு கொடுத்தாரு, நிலத்தை கொடுத்தாரு, அங்க வளர்ந்தான். ஆனா கேனுபாத் எங்க வளர்ந்தாரு தெரியுமா? இதுல போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அவனுக்கு அவனை தாப்பனேஸ் பார்வோனின் வீட்டிலே என்ன பண்ணினாள்? வளர்த்தாள். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரனுடன் வளர்ந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜகுமாரர் போல இந்த பையன் வளர்றான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ராஜா குமாரனா இருந்தேன், என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே போயிடுச்சு. இப்ப யார்கிட்ட வந்தேன்? இங்க அடைக்கலம் தேடி வந்தேன். இங்க என் பையன் இப்ப எப்படி வளர்றான்? ராஜா அரண்மனையில வளர்றான். தனி வீட்டுல இல்ல. அந்த தனி ஆகாத் அனுபவிச்ச அந்த பாடுகள் இவன் படல, அந்த போராட்டங்கள் இவன் படல. இவன் நல்லா, இவன் பையன் கேனுபாத் எங்க வளர்றான் தெரியுமா? அந்த ராஜாவுடைய வீட்டிலே ராஜகுமாரர்களோடு வளர்கிறான். ராஜ பிள்ளைகள் சாப்பிடுகிற சாப்பாடு, ராஜ பிள்ளைகளுக்குள்ள பாதுகாப்பு, ராஜாவுடைய பிள்ளைகள் போடுகிற வஸ்திரங்கள், ஒரு வித்தியாசமே தெரியல. இவனும் ராஜாவுடைய பிள்ளை போல என்ன பண்ணுகிறான்? வளர்ந்து கொண்டே வருகிறான். தேவையா சொல்லலாமா? ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆமென். நமக்கான தேவன் இப்படி கொடுத்தாருன்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னுடைய கஷ்டத்துக்கு பதில் ஆண்டவர் ஆனந்த கண்ணீரை தந்திருக்கிறார். நான் எங்கே தலை குனிந்தேனோ ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆமென் அல்லேலூயான்னு சோத்திர பாட்டை பாடிட்டு முடிச்சிருவோம். ஆனா ஆண்டத்துக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. எனக்கு இது பத்தாது. அதுக்கு பெரும் என்ன சொல்லுவாங்க, இன்னும் வேணும் இது வேணும், அப்படி அல்ல. இவனுக்கு ஒரு புறஜாதியான் தான். ஆனா இவன் மைண்டுக்குள்ள ஒரு சின்ன காரியம் மனசுல இருந்துட்டே இருக்குது. ஒரு
ஓகே, நல்ல ராஜாவுடைய அரண்மனையில தான் நான் இருக்கிறேன், ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது உண்மைதான், நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன், என் பிள்ளை நல்ல காலேஜ்ல படிக்கிறான், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுங்க, ஓகேன்னு சொல்ல, என் பிள்ளை நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளை ராஜா வீட்டுல இருக்கிறான், ரொம்ப சந்தோஷம், உட்காரல. இன்னொன்னு உள்ளத்துக்குள்ள உருட்டிட்டே இருக்கு. நாங்க சொல்றோம் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா 21 வாசிக்கலாம். தாவீது பிதாக்களோட நித்திரை அடைந்தான். தாவீது செத்து போயிட்டானோ, படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும், யோவாப் தான் 6 மாசம் அவங்க ஏரியால இருந்த போர்ஸ் பண்ணது, அவனும் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது, ஆதாத்துக்கு என்னவெல்லாம் ஏதோ தேசத்திலே இருந்தது, ஏன் நாடு, ஏன் சுதந்திரத்துக்கு நான் திரும்பணும், ஏதோவுக்கு நான் போகணும். தாவீது யோவாபு இருக்கிற வரைக்கும் போக முடியாது, ஏன்னா சின்ன பையனாச்சு, பயந்துட்டான், 6 மாசம் போட்டு துவம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க, தெரியா? ஆனா இவன் மைண்ட் செட் என்ன தெரியுமா, நான் ஏதோவுக்கு போகணும், இந்த எகிப்து என்னோட சொந்த பூமி அல்ல, தெரியா? நான் போக வேண்டியது எங்க தெரியுமா, நான் ஏதோவுக்கு போக வேண்டும். ஐயா, ஏதோவுடைய நிலைமை எப்படி தெரியுமா, எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில கிடைக்கும், ஒண்ணுமே அங்க இல்லை, தெரியா? இனி இவன் போய் ஒரு புதிய ராஜ்யத்தை ஆரம்பிக்க வேண்டும், அந்த நிலைமையில ஏதோ நினைச்சாவே யாரும் போக மாட்டாங்க, அது முச்செடி முளைச்சு எல்லாமே ஒண்ணுமில்லாத இருக்கிற நிலைமையில இவனோட எண்ணம் எல்லாம், எப்போ தாவீது இறப்பார், எப்பொழுது யோவாப் இறப்பான், நான் என் நாட்டுக்கு போகணும்ன்றத வளர்த்துக்கிட்டே இருக்க ஒரு நாள் நியூஸ் வருது, 2 பேருமே இறந்துட்டானு. இவன் நேரா எங்க போறான் தெரியுமா, பார்வோனை நோக்கி, நான் என் சுய தேசத்துக்கு போக என்னை அதுதான் அவன் நீதி நிற்கிறது. அவன் சொன்னான் பாருங்க, நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் எனக்கு நல்ல கார்பங்களா வீட கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிடுவோம். எத்தனை பேருக்கு நான் மிஷனரியா போறேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அந்த தரிசனம் இருக்கு? எத்தனை பேருக்கு உங்க பிள்ளைகளை, என்னுடைய தரிசனம் எல்லாம் என்ன தெரியுமா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான தரிசனம் வசனம் போடப்பட்டு இருக்கிறது. தெபோராள் சொல்லுகிறார், நான் நிம்மதியா இருக்க முடியாது, நான் எழுப்புகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாய் போகும், நான் ஓகே, நான் என்ன பண்றேன், சேஃபான இடத்துல தான் உட்கார்ந்திருக்கேன், நான் நியாயத்திற்கு செய்றேன், ஆனா கிராமம் பாழா போயிட்டு இருக்கிறது. அந்த தரிசனம் இருக்கணுங்க, அந்த தரிசனம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. இங்க சொல்லுகிறான், நான் எகிப்திலே சம்பூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன், ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் போகாவிடு, வேற யார்? தாவீது ராஜா நல்ல கேதுரு மர மாளிகையில தான் இருந்தார், ஆனா அவர் சொல்லுகிறார், நான் நல்ல கேதுரு மர மாளிகையில இருக்கிறேன், என் ஆண்டவருடைய பெட்டி துறைகளின் நடுவில் இருக்கிறது, நான் கட்டிலே படுப்பேன், நான் படுக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, எப்படி பல வருஷமா, கிட்டத்தட்ட 38 வருஷமா நீ வனாந்திரம் அழைச்சிட்ட, இப்போ நீ கயறு மரப்பா கட்டில படுப்பானே. ஆண்டவருக்கு சோத்திரம். 38 வருஷமா சவுல் என்ன துரத்த ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் இந்த நாட்களிலே எனக்கு ரெஸ்ட் கொடுத்து இருக்கிறார், ரொம்ப நன்றி. ஆண்டவர் பட்ட கண்ணீருக்கு எல்லாத்துக்கும் பதில் தந்திருக்கிறாரு. சிங்காசனத்துல உட்கார்ந்து ஜம்முனு கால் மேல கால் போட்டு உட்காரல. அவருடைய என்ன எங்க வந்தது தெரியுமா? அப்படி கண்ணை உயர்த்தி பாக்குறாரு. நான் நல்ல வீட்டுல இருக்கிறேன், தேவனுடைய ஆலயம் திரைகளின் நடுவில் இருக்கு, தேவனுக்கு இன்னொரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்ச அந்த தாவீது தான் தேவன் விரும்பினார். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியுமா? எங்கேயாவது சேப்பா சர்ச்சுக்கு வரதே நிறைய பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார், உண்மைதான். ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆத்துமபாரம் அதை விட முக்கியமானது. என் தேசம் பாழாய் கிடக்கிறது, என் தேசம் சுட்டரிக்கப்பட்ட நிலைமை. அன்பு விசுவாசியே, இன்னைக்கு எத்தனை வாலிபன் தெரியுமா தற்கொலைக்கு நேராக ஓடுகிறான்? எத்தனை வாலிப பிள்ளைகள் தெரியுமா கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள்? நீங்களும் நானும் இன்னைக்கு சேஃபா இருந்தா, காரு பங்களா இருந்தா போதும்னு சொல்லி ஓடுகிறோமே. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் கிறிஸ்துவை நீங்க சந்திக்கும் பொழுது ஆண்டவர்ட்ட ஓகே ஆண்டவரே சூப்பர், எனக்கு நீங்க நல்ல காரு பங்களா பணம் வருமானம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சொல்ல போறீங்களா? தேவன் அதுல பிரியப்படுவாரா? ஆண்டவர் கேட்பார், நானாத்த பாருப்பா. எகிப்திலே சம்பூர்ணமா இருந்தான். அவனுக்கு நல்ல மனைவி, சாதாரணமான மனைவி அல்ல, நல்ல ஒரு ராஜாவுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண் அவனுக்கு கிடைத்தது. இதுக்கு மேல என்ன வேணும்? இன்னைக்கு வாலிபர்களுக்கு கனவு அதுதான். அழகான ஒரு பெண் கிடைச்சிட்டா போதும், இவன் வாழ்க்கையில சொர்க்கம். அன்னைக்குதான் ஒரு நரகமே ஸ்டார்ட் நினைச்சுக்கோ. கொஞ்சம் ஒரு மாதிரி பிள்ளைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி உங்ககிட்ட இருப்பா.
தெரியா? அழகான பிள்ளைன்னா ஒரு தலைமையில ஏறி நடப்பான். தெரியா? நீங்க நம்ம நினைக்கிறோம் பிள்ளை வாடி பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னப்பா உன் ஆசை? நல்லா கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு வீடு. தெரியா? தெரியா? கேரளால பொண்ணு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கதான் நிறைய கொட்டி கொடுக்குறாங்க, அங்க நல்லா கொட்டவும் செய்வான். இல்லையா? நம்முடைய சொல்றது நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆசை எல்லாமே இந்த உலகத்தை பின்பற்றி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா வித்தியாசமான மனுஷன், அவன் புறஞ்சாலிங்க. ஆனா அவன் சொல்றான், ராஜாவுடைய குடும்பத்துல இருக்கிற பெண் தான் என் மனைவி, அவள் அழகுள்ளவளா இருப்பாள். இல்லையா? என் பிள்ளை ராஜா அரண்மனையில வளருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் மீடியத்துல பிள்ளை படிக்கிறான், என் பிள்ளை காலேஜ்ல டாக்டர் ஆயிட்டான். இல்லையா? என் பிள்ளை பிளைட்லயே போறான். அதனால ஆண்டவர் என்னை சம்பூர்ணமா ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு அவன் போல அவன் போய் சொல்றான், பார்வனே நான் போறேன். எங்கடா போறேன்? ஏதோவுக்கு போறேன். அந்த ஏதோமா அடிச்சு சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில கிடக்குது, அங்கேயா போறேன்? அங்கதான் போறேன். ஏன் போனா? அவர் கேட்கிறார் பாருங்க, 18 ராஜா கேட்பார், 22 வசனத்துல கேட்கிறார் பாருங்க. அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுய தேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு, நீங்க அவர் கேட்கிறார், நீ உன் சுய தேசம், அது மென்ஷன் பண்றாரு. அப்ப இது உன் சுய தேசம் இல்ல. இல்லையா? நமக்கு இது சுய தேசம் இல்ல. இது என்ன தெரியுமா? டெம்பரரி. இல்லையா? இந்த உலகம் நமக்கு பெர்மனன்ட் கிடையவே கிடையாது. சுய தேசம் எங்கதான்? பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ என்னைக்கா ஒரு நாள் மட்டும் பாடக்கூடாது. செத்த வீட்டுல மட்டும் பாடுறதெல்லாம் அந்த பாடம். இல்லையா? செத்த வீட்டுல பாடி அவங்களை செத்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணதுக்கு மட்டும் பாடுதல்ல, தினந்தோறும் பாட வேண்டிய பாட்டு என்ன தெரியுமா? பரலோகமே என் சொந்தம், இச்சிபாளையம் எனக்கு சொந்தம் அல்ல, சேலம் எனக்கு சொந்தம் அல்ல. லேலுயா. உன் வீடு உனக்கு நிரந்தரம் அல்ல. லேலுயா. காண்கிறது எல்லாமே அனித்தியம், காணாத பரலோகமே நித்தியம். அவன் பாவம் கேட்கிற, உன் சுய தேசத்துக்கு போக நீ விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? பார்வனுக்கு அற்புதமே மனசு இல்லை. உனக்கு என்ன நான் குறை வச்சேன்? நல்லவனை பார்த்துக்கிட்டேனே, 40 வருஷம் கிட்ட 40 வயசுக்கு குறைக்கும், ஒருவேளை கல்யாணம் பண்ணிருக்கலாம். 40 வருஷம் நான் குறைவில்லாம பார்த்துட்டேனப்பா. நல்ல ஒரு குழந்தை இருக்கேன், உன் குழந்தை நல்ல இடத்துல வளருதுப்பா. என்னப்பா நீ அங்க போனேன்னா உன் பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்ப்ப? இல்லையா? உன் பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிச்சியா? என்ன பண்ண போற? அவன் சொல்ற பதில பாருங்க, என்ன சொன்னாரு? அதற்கு அவன் ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும். நான் போறேன். ஏன் தெரியுமா? என் தேசம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படணும். எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆனா நான் போறணும். ஏன் தெரியுமா? என் தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவங்க அப்படி உட்கார்ந்துட்டாங்க. தேவ பிள்ளைகள் யோசிப்பார், ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருடம் ஆயிடுச்சு, நீங்க எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சுட்டு வந்துட்டீங்க? ஏன் தெரியுமா? நீங்க சேஃபான இடத்துல உட்கார்ந்துட்டீங்க, பார்வோன் அரண்மனையில உட்கார்ந்துட்டீங்க, உங்களுடைய தேவைகளுக்கு நடுவில் உட்கார்ந்துட்டோம். ஒரு புறஜாதிக்கு இருக்கிறத எனக்கு எந்த குறையும் இல்லை, ஒரே ஒரு குறை உண்டு. என்ன தெரியுமா? என் தேசம் பாழா கிடக்கு. எகேமியாவை போல இந்த ஆனாட்டும் புறஜாதியானாலும் அவன் தேசத்து மேல அவனுக்கு இருக்கிற ஒரு அக்கறையை பாருங்க. எல்லா சுகத்தை விட்டுட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கிறிஸ்தவ நிலைமை. ஐயா, என் தேசம் பாழாய் போகிறதே. வாலிபர்களை குறித்ததான ஒரு அக்கறை, ஒரு கண்ணீர் இருந்துச்சுன்னா தேசத்திலே திருச்சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நான் சேஃபா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவரே, என்னை வாலிபண்டத்துல அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபர்களுக்கு என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெண்களுக்கு என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்களுக்கு என்ன பயன்படுத்துங்க. எத்தனை ஆண்கள் தெரியுமா கற்பனைக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண் மக்களை உங்களை தான் கேட்கிறேன், என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம நல்லா சேஃபா இருக்கு கத்துக்கிட்டோம், அதனால நமக்கு நல்ல ஆண்டு இன்னும் நமக்கு தந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஆனா சொன்ன என்ன பாரியா ஆட்டம் சொல்லு, அவன் நீதியை பாரு. அவன் நீதி என்ன தெரியுமா? என்னை எந்த பாறையில ஆனா என்ன அனுப்பிச்சுடு. அங்க போனவன் பொண்டாட்டி இங்க அரண்மனையில இருக்கப்ப அங்க இருக்க முடியாது, பரவாயில்ல என்ன அனுப்பிச்சுடு. அங்க போனவன் பிள்ளைங்க அரண்மனையில ஓடி ஆடி ஷூ போட்டுட்டு அழகா சுத்துறான், ஆனா அவன் பிள்ளை அங்க கல்லு மண்ணுல வர பரவாயில்ல அனுப்பிச்சுடு. ஏன் தெரியுமா? என் நாட்டு மேல சுய தேசத்துக்கு மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்குது.
எத்தனை பேருக்கு நம்ம நாட்டு மேல ஒரு அக்கறை இருக்கு, நம் தேச ஜனங்கள் மேல அக்கறை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேசம் அழிவின் விளிம்பில ஓடிக்கொண்டு இருக்கிறதுங்க. எங்க பார்த்தாலும் தற்கொலை எண்ணம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன பிள்ளைகள் கூட தற்கொலையில ஓடிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எழுப்பி பயப்படணுன்ற ஒருத்தருக்கு கூட எண்ணம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வர்றதே நம்மளை யாராவது புஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. வரலைன்னா யாராவது கேட்பாங்களே, வரலைன்னா நம்ம அம்மா திட்டுவாங்களே, வரலைன்னா ஊழியக்காரங்க கேட்பாங்களே. அவங்க டார்ச்சரே பெரிய டார்ச்சர். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு அங்க இங்கே நெரிச்சு உட்கார்ந்து கேட்டுட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லி ஓடுறோமே. எத்தனை ஜனங்கள் தெரியுமா வியாதிக்கும் பிசாசு போராட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஓடிட்டு இருக்கான். அது பிசாசு போராட்டம். ஆனா வியாதிக்கு கொண்டே கொட்டி எடுத்து பணமும் போய் பலனும் போய் கடைசியில மாக படுக்கையில இருக்கிற எத்தனை ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? நீ மாத்திரம் ஒரு ஆறுதலின் வார்த்தை, நீங்க மாத்திரம் அன்பு விசுவாசியே. நாம சுகமாய் வாழ்கிறதுக்காக அழைக்கப்படல. சுகம் தேவை, சந்தோஷம் தேவை. அதை விட தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது மிகவும் அவசியம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? நம்ம எல்லாம் வந்திருக்கோமே, என்ன ஜெபம் பண்றீங்க, என்ன ஜெப குறிப்பு கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. ரெகுலரான ஜெபம் என்ன இருக்கு? ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இடத்துல ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஆண்டவரே ஒரு வேலைக்காரனாவே பார்க்கிறீங்களே, ஆண்டவரே என்னை யூஸ் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை அனுப்பும், ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் போவா என் காரியமாய் சொல்லும் பொழுது ஆண்டவரே யாரையாவது எழுப்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் போகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்காக உபயோகமாகிற வேலைக்காரர்கள் தேசத்துல கம்மியாயிடுச்சு. கிறிஸ்தவ உலகில கம்மியாயிருச்சு. ஆண்டவரை வேலை செய்ய வைக்கிற ஆட்கள் பெருகிட்டாங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு காரை தந்துருங்க ஆண்டவரே, எனக்கு பங்களா தந்துருங்க ஆண்டவரே, அதை தந்துருங்க ஆண்டவரே, இதை தந்துருங்க, சாவர வரைக்கும் கேட்டுட்டே இருப்பான். திருப்தி அடையவே மாட்டேன். நான் வசனம் அருமையா போட்டு இவருக்கு திருப்தி அடையாத பெருவயிற்று நாய்கள் போட்டு அதை சொன்னா நீங்க எல்லாம் என்ன கோவப்படுவீங்க? வேதத்துலதான் போடப்பட்டிருக்கிறது. வேலையா வேலையா இந்த மனுஷனுடைய நீதி இப்படி இருக்கு. வேலையா டைம் போடும் போய வேண்டாம். அந்த ஏதோட சுட்டிருக்கப்பட்ட இடத்துல நல்லா யோசிப்பாருங்க. பிள்ளை கணவன் மனைவி பிள்ளையோடு கூட அந்த தேசத்துல அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கோம்? அப்பா எங்கப்பா வீடு? அவன் சொல்லிப்பான், அவன் எங்க கட்டணும், எதுக்குப்பா இங்க வந்திருக்கிறோம், நாம இந்த நாட்டுல தான் ராஜாவா இருக்கோம், இந்த நாட்டுல தான் நம்ம பெரிய அளவுல இருக்கோம், இந்த நாட்டுல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வந்த அந்த ஆராத்துக்கு மத்தியில தேவ பிள்ளைகளுடைய நிலைமை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம் யோசுவாவுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். யோசுவாவுடைய புத்தகம் 18 1 முதல் 3. இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அதாவது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொந்தமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் நல்ல கவனிதான் முக்கியமானது. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் மீந்திருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் ஐயா மோசேயை தேவன் பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே என்ன பண்ணாங்க? அடிமையா இருந்தாங்க. வேலையா அங்க இருந்து மோசேயை கொண்டு தேவன் பல அற்புதங்களை செய்து விடுதலை ஆக்கி தேவன் என்ன பண்ணார்? இங்கே கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். மோசே இடையிலே மரித்து விட்டார். அதுக்கப்புறம் அவர்களை அக்காந்தரையில அப்படியே அனாதையா விடாம யோசுவாவை எழுப்பி அவர் மூலமா என்ன பண்ணினார்? ஆண்டவர் தாண்டி கொண்டு வந்து இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. கானான் தேசத்துல இவங்க சொன்ன மாதிரி 7 ஜாதிகள் இருக்காங்கப்பா, அவங்கள பாதிக்கு நாங்க வெட்டுக்கிறீ அப்படி இப்படின்னா சொன்னது மாதிரி உள்ளே வந்துட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறமும் கூட 12 கோத்திரத்துல 7 கோத்திரம் எப்படி இருக்குதான்? சரி யோசுவா கூப்பிடுறாரு, எப்ப எல்லாம் வாங்க, எல்லாம் வந்து கூட்டிட்டு சொன்னாரு, எந்த மட்டும் பாசதியா இருப்பீங்க, எந்த மட்டும் சோம்பேறித்தனமா இருப்பீங்க கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. சாதாரணமா யோசுவா கேட்கல, வேதனையோட கேட்டார். வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக
பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் ராஜாக்கள் யாருன்னா மொத்தம் எத்தனை பேரா? 24 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்? 31 ராஜாக்களை யோசுவா அழித்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அழித்து இந்த ஜனங்கள் கையில கொடுத்து, எப்பா எல்லா ராஜையும் அழிச்சுட்டேனாங்க, நீ போய் உன் தேசத்தை சுதந்திரிக்கலாம்னா இவன் அமைதியா உட்கார்ந்துருக்கான். ஏன் தெரியுமா? நமக்கு கிடைக்குது இல்ல, என்ன கிடைக்குது? நமக்கு சாப்பாடு கிடைக்குது. ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் கட்டாத வீட்டையும் நடாத என்னது திராட்சை தோட்டங்களின் கனியை புசிக்க பாலும் தேனும் ஓடுகிறது இல்ல. அதனால பாலும் தேனும் ஓடுறதுனால இவன் என்ன பண்ணான் தெரியுமா? எல்லா பாத்திரம் கொஞ்சம் 7 பாத்திரம் உட்கார்ந்துட்டே இருக்கு. அசதி. நாளைக்கு பண்ணிட்டேன், சோம்பேறிதான். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையில செல்வத்தை விட்டான். நீதிபதிகளை படி. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக பணி செய்யறதுல நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம், சோம்பேறி. அந்த ஆதாரத்துக்கு பட்டணத்தை யாராவது கட்டி கொடுத்துட்டு நான் போறேன்னா சொல்லல. அங்க வெறுமையா இருந்த இடத்துக்கு ஆதாத்தாகட்டும் நெகேமியாவாகட்டும் இவங்க எல்லாம் பாருங்கன்னா வெறும் இடிக்கப்பட்ட அலங்கத்தை கூட கட்டி எழுப்புறதுக்கு ஒரு பெரிய ஏக்கம் கொண்டு போனாங்க. இங்க யோசுவாவுடைய காலத்துல எல்லா ராஜாத்தையும் முறியடிச்சு வாழும் தேடு ஓடுதுப்பா, அங்க போய் சுதந்திரின்னு சொன்னா உட்கார்ந்து சோத்தை நல்லா ஆக்கி கொடுத்து எப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு ஆக்குறது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க. செய்யறவங்களுக்கு ஈஸி, என்னது நமக்கு கஷ்டம். அப்படிதான். அரிசி வாங்கிட்டு வந்து சொல்லுங்க, அரிசி வாங்கிட்டு வந்து அதுக்கு பருப்பு, அதுக்கு காய், அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சு கேஸை பற்ற வச்சு அதுக்கு பதமா பார்த்து எல்லாத்தையும் வடிச்சு அதை ஆற வச்சு டைனிங் டேபிள் கொண்டு வந்து நம்மளை வாங்கப்பா சாப்பிடன்னு சொன்னா வந்தவன் இதான் இதான் இப்போ யோசுவா சொல்ற எந்த மட்டும் வசதியா இருப்பார். தேவ சித்தம் தெரிந்தும் தேவன் எதற்காக ஒரு இடத்துல பேசுகிறார் என்பதை அறிந்தும் நாளை நாளை என்று நாட்களை கடத்துவோம் என்று சொன்னால் கட்டாயம் அது நம்முடைய தோல்விக்கு நம்முடைய வேதனைக்கு தான் ஆகும். யோசுவா வேதனையோட கேட்கிறார், எப்பா எனக்கு வயசாகி போகுதுப்பா, நீ எப்பப்பா எந்திரிப்ப? திருச்சபையில இத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்கீங்களே, எப்பப்பா எந்திரிப்பீங்க? அசதி. யாரோ செஞ்சு போட்டுமே, யாரோ பாடட்டுமே, யாரோ காலையில ஜபத்தை பண்ணட்டுமே, யாரோ காலையில ஜபத்தை பண்ணுவாங்க, நாம நல்லா தூங்கலாமே. ஆண்டவர் எப்ப எந்திரிப்ப? எப்ப எந்திரிப்ப? எந்த மட்டும் அசதியா இருப்ப? யாரோ பண்ணட்டும் நினைக்காதீங்க விசுவாசிகளே. நான் பண்றேன்றவனை மட்டும்தான் தேவன் நேசிப்பார். யாரோ பண்ணட்டும் நினைக்கிறான் பத்தி அவனால ஆண்டும் கண்டுக்கவே மாட்டார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு தின்றதுக்கு கூட யாரோ தின்னுட்டு யாரோ ஊட்டட்டு நினைக்கிறான் பத்தியா அவனை சாண்டு என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? கட்டாயம் தேவன் எந்த பொறுப்பையுமே தர மாட்டார். நான் செய்ய வேண்டும், நான் எழுப்ப வேண்டும். நான் எழுப்பும் அளவும் கிராமம் பாழா போய் கிடக்கே. ஐயோ நான் எழுப்பல, தேவனை கட்டாதே, நான் தானே எழுப்பணும், நான் கட்டளைனா கூட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு முடிப்பானே. எழுப்புதவர்களை கொண்டு தேவன் செயல்பட முடியும். நம்ம என்ன தெரியுமா? அசதி. நாளைக்கு பார்த்துக்கலாம், ஜபம் தானே. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை போலன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வராம பேரப்பது வராம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்ஸ்? ஒருவேளை வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை ஆண்டவர் வர வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சிலர் சொன்னாங்க, பரவாத்துக்கு வந்து ஆராதனையில கலந்து கொள்ளுவேன். இங்க உள்ள ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியும். பரவாத்துக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? கலந்து கொள்ளாங்க ஏற்று சொல்றாங்க. முடியாது, வாய்ப்பில்லை. முடியாது. நாளைக்கு சுவிசேஷம் சொல்லலாம். நாளைக்கு எவன் செத்ததுக்கு அப்புறமா போய் சொல்றது, ஆண்டவரே ஒரு சிலர் சொல்லுங்க, என்னால போவே முடியும், நான் உட்கார்ந்து ஜோம் பண்றேன். யாருக்கு வேணும்? ஆண்டவர் அப்படி சொல்ற, என்னால உன் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியல, ஆனா உனக்கா ஜோம் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறேன்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க இருக்குங்க. எப்படி
தெரியுமா? நான் போகத்தான் இல்லை, நான் ஆனா வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். நம்ம ஆண்டவர் சொல்ற வாக்குகளுக்காக பெரும் சொல்றோட உனக்காக வேண்டுதல் செய்யறேன், ஆனா உனக்கு செய்யத்தான் முடியல, ஆனா உனக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஒத்துக்கவே மாட்டீங்க. இந்த தேவையை சந்தியன் பிடிக்கல, ஆண்டவரை பிடிக்கல. ஆனா நம்ம மட்டும் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். ராத்திரி பிரேயர் பார்க்கணும், சோம்பேறித்தனம். செவ்வாய்க்கிழமை வருது, சோம்பேறித்தனம். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க வந்தா போய்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரங்க வரமாட்டாங்க. காரணம் நம்ம அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம். ஊழியக்காரன் வரமாட்டாப்பா, தேவன் வருவாப்பா. தேவன் வருவாங்கப்பா, தேவி வரமாட்டா, ஆனா தேவன் வருவார். 2-3 பேர் அதுக்கு பொறுப்பு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன்னா தேவன் அந்த இடத்துக்கு கட்டாயமா வருவார். அதிகாலை ஜபத்துக்கு நான் வரணும் இல்லையோ தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? காலைதோறும் புதிய கிருபைகளை அளிக்க தேவன் இந்த இடத்துக்கு வருகிறார். நான் வரேன், நீ பார்த்தா ஏன் வந்துருவேன்? தெரியலையா? தேவி வர்றா இல்லைன்னு 2வது காட்டு. தெரியலையா? தேவி உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, பாஸ்டர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதனாலதான் பவுல் சொன்னார், கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். பேதுரு சிலுவையில் அறையப்பட்டாரா? யார் அறையப்பட்டார்? பர்னபா அறையப்பட்டாரா? தேவன் தான் உங்களுக்கு அறையப்பட்டார். ஏன் மனுஷனை பிடிச்சிட்டு அலையறீங்க? ஏன் பாருங்க, நீ நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்காத, ஒத்த காசுக்கு பிரயோஜனப்படாது. என் பாருங்க நல்ல பேர் எடுக்கணும், ஐயோ அக்கா பேர்ல ஆண்டி பேர்ல நல்லா பேர் எடுக்கணும், என்னத்துக்கு பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்றாரு, தெரியாதுப்பா, என் பேர்ல மார்க்கே இல்லையே, என் முன்னாடி நீ மார்க்கே எடுக்கலையே, வேறு முன்னாடி நீ நல்ல பிள்ளைதான், என் முன்னாடி அந்த ரங்கத்தை பார்க்கிறதே ஊழியக்காரனுக்காக அல்லங்க, தேவனுக்காக வாழணும். எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு அழிந்து போறாங்களே, இன்னும் நீ தாமதம் பண்ணலாமா? என்ன ஐயா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயம் பண்ணாத விசுவாசி என்ன? அததான் சொல்லுவேன். உண்மையா ஒரு பக்கம் யோசிச்சா, நேற்று பாச சொன்ன மாதிரி என்னதான் தப்போன்னு தோணும். சில ஆட்கள் கேட்பாங்க, இந்த வருஷம் ஞானஸ்நான ஆராதனை நடத்துறீங்க இல்லைன்னு சொல்லுவோம், உடம்பெல்லாம் கூசு, தேவனையில துடிக்குது. நம்ம சொன்ன கேட்க சொல்லுது, என்னதா மே இப்ப நீங்க தான் ஊழியம் செய்யணும், நாங்க காணிக்க மட்டும் கொடுத்துருவோம். பிள்ளை சொல்லுது, நீங்க தான்ப்பா படிக்கணும் சொன்னா நம்ம ஒத்துப்போமா? பெருமைப்படுத்த அட்டி அட்டி நோக்குற படிக்கிற வேலை ஓ வேலை, அதே மாதிரி குட்டி போடுற வேலை உங்க வேலை, நாங்களும் செய்யணும். வேலையா? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் ஆகி ஒத்த ஆத்மாவை உள்ள கொண்டு வர ஆத்மாக்கள் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாம் வேஸ்ட் தான், எல்லாம் வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு பதில் உபகாரம் என்னங்க? ஆண்டவருக்கு நீங்க பதில் செய்யக்கூடிய என்ன? உங்க வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளவோ. 6 மாதம் இந்த வருடத்துல விட்டு 6 வருஷத்தை கடக்க வச்சிருக்கிறார். எத்தனை தாங்கினார், எத்தனை ஏற்றினார், எத்தனை சுமந்தார், எத்தனை இடத்துல விடுவித்தார். அந்த தேவனுக்கு நீங்க போடுற காணிக்கை மட்டும் இல்லைங்க, அது பெருசா கிடையவே கிடையாது. ஆத்தும ஆதாயம் ஒன்றே குறியிட்டு ஓடுற பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் ஒண்ணு கூட அந்த ஆகாது பாருங்க. என் தேசத்துக்கு போனோம், என் சுட்டரிக்கப்பட்ட என் தேசம், உன் ஏரியாவை மட்டும் கண்ணை திறந்து பாருங்க. நீங்க இருக்கிற ஏரியாவை சுற்றி பாருங்க. எத்தனை விபச்சாரம், எத்தனை பிள்ளைகள் இளம் வயதிலேயே தன்னுடைய கற்பை இழந்து ஓடிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் நரகத்துக்கு நேராக ஓடுறாங்க, எத்தனை பிள்ளைகள் போதை மருந்து அடிச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க. என்னால உருப்பட மாட்டாங்க சொல்லிட்டு போறதுக்கு அவங்களோட அழைப்பு இல்லை. ஐயோ இந்த வயசுல அப்படி பண்றாங்க, நீ ஒரு சொட்டு கண்ணீர் விடுப்பாரு, அந்த கண்ணீர் அந்த வேலை செய்யும். அப்படிதாங்க இவன் அப்படிதாங்க இவன் உருப்பட மாட்டான் சொல்றதுக்கு நீங்க ஏங்க கிறிஸ்தவனா இருக்கிறீங்க? நாம ஏன் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்? மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் மாற்றத்தை மட்டும் இல்ல, மாற்றத்தை உண்டு பண்ணணும். சரியா? இங்க எப்படியா சொல்ல, எந்த மட்டும் ஆசிரிப்பா வேணும் கதறீங்களேப்பா, நான் கொடுத்தனேப்பா, இங்க காலியான இடம் இருக்கேப்பா, எந்த மட்டும் ஆசிரிப்பா. அண்டரே நாம ரொம்ப வெக்கையோட இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு பாட்சிக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, ரொம்ப நல்லதுப்பா நான் கொடுத்துட்டேன். எந்த மட்டும் ஆசிரியா இருப்பீங்கப்பா? எந்த மட்டும் ஆசிரியா இருக்கும்? இரவு 2 மணி நேரம் எந்த மட்டும் ஆசிரியா இருப்பீங்க? வரவே முடியாது. ஐயோ ராத்திரி நான் சொல்றேன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆனாலே நாங்க விட மாட்டோங்க. அழகா 11 மணிக்கு ஆனாலும் உங்களை சேஃபா கொண்டு போய் வீட்டுல விடுவோம். நம்ம சொல்றோம் நான் தான் கேட்கிறேன், எத்தனை பேர் உண்மையா பதில் சொல்றோம்? எத்தனை பேர் 11 மணிக்கு மேல படுக்கிறாங்க?
நான் டெய்லி 11 மணிக்கு படுக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்கு. நல்ல நல்ல தூக்குங்க, நல்ல தூக்கு, நல்ல தூக்கணும், நல்ல கை வரணும். இதுக்கெல்லாம் கை கீழே வரக்கூடாது. நல்ல தூக்கணும், நல்ல நல்ல நல்ல. எனக்கு தெரியும் போன் எத்தனை மணி நேரம் பாக்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும். 11 மணிக்கு இங்க பிரேயர் முடியும். நம்ம சொல்லணும் காலைல வேலைக்கே போகவே சொல்லணுமே. அசதி பாரு, எந்த ஏரியா பிரேயர் வரும்போது நாங்க சொல்லுங்க, நாங்க எந்த ஏரியா பிரேயர் வரும்போது வந்து பாக்குறேன் உங்க ஏரியா பிரேயர் ஒப்பு தப்பு இல்லாம நடக்குது. அசதி. ரெண்டாவது இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன், டைம் இருக்கு நமக்கு. நீங்க எல்லாம் லேட்டா வந்தீங்க, நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடுறேன். சரியா? ஒன்று முதல்ல என்னது அசதி. பண்ணீங்களா? நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு தானே சொல்லுவோம், அதிகாரம் சொல்லுவேன், அடுத்த நாள் பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம், அடுத்த பண்ண அசதி. ரெண்டாவது இன்னொரு வாசிக்கிறோம், 17வது அதிகாரம், யோசுவாவுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம், 14ல இருந்து வாசிக்கிறோம், 17, 14. யோசேப்பின் புத்திரர் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால், இவங்க ஆரம்ப பாருங்க, ரொம்ப சூப்பரா ஓப்பனிங் இந்த குரூப். கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். நாங்க ரொம்ப ஜனம் பெருத்துட்டோம், ரொம்ப பெரிய கூட்டம் வந்துருச்சு எங்களுக்கு. நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். ஒண்ணே ஒண்ணு கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்றாரு பாருங்க, யோசுவா. அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் இருக்கிற உண்மை, எப்பிராயீம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார். இடம் உண்டாக்கி கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்மால விடுறானா, அதையும் பாருங்க. 16. அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சாயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலும் எல்லாமே கம்ப்ளைண்ட் பாருங்க, பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்புரதங்கள் உண்டு என்றார்கள். மழை போதாது, பள்ளத்தாக்குல இருக்கிறவங்க இருப்புரதம் இருக்கு. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய இவன் மலைக்கு போக மாட்டான், ஏற முடியாது. கீழே பள்ளத்தாக்குல இருக்கிறவன்ட்ட என்ன இருக்கா? இருப்புரதம் இருக்கு. ஆனா சொல்றது தெரியுமா, எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சனால நாங்க பெருத்துட்டோம். நம்ம யோசுவா உருவாரா, அவர் சொல்ற ஆன்சர் பாருங்க. எப்பிராயீமரை மனாசேயரை நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் மறந்துறாரு. அந்த யோசுவா சொன்னாரு, எப்பா நீங்க ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. அதையே நீங்க கிறிஸ்தவ மறந்து போயிட்டான். உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, நமக்கு அதிகாரம் உண்டு, நமக்கு பலன் உண்டு, நமக்கு ஆளுகை உண்டு. இல்லையா? ஜனம் பெருத்தவர்கள், அதை மறந்துடக்கூடாது. இவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு பங்கு மாத்திரமல்ல, ஒண்ணு மட்டும் நான் கொடுக்கலப்பா, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடினாலே, அது காடான்னு சொல்றேல, அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். காடானியருக்கு இருபுரதங்கள் இருந்தாலும் உங்களால முடியுப்பா, நீ திருத்துப்பா. நான் இவன் சொல்றான், எங்களுக்கு போதாது, இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு. ஆராதிக்க போய் சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு? 31 ராஜாக்கள் அழிச்சு பால் தேன் ஓடுகிற தேசத்துல கொண்டே சுய தேசத்துல கொண்டே வச்சா நானா பெரிய ராஜா மாதிரி எங்க போய் உட்கார்ந்துருவேன். நீ சொல்ற எனக்கு போதாதுப்பா, நான் எல்லாம் இருப்பதா எங்களுக்கு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்க செயல்படவே, நாங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் பயரா, நான் ஜெபிக்கும் நேரம் பாடும்போது மட்டுமே. ஆமென். ஏலியா சொல்லுங்க, சொல்லுங்க. பாடும்போது மட்டும்தானே பாட்டுக்காக பாடுறோம். ஆனா நான் யோசிச்சேன், பாட்டை ராகத்துக்காக பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பாட்டுடைய அர்த்தம் புரிஞ்சு யாரும் பாடுறதே இல்லை. தேவையா சொல்லுது, நான் ஜெபிக்கும் நேரம் அதை போட்டு தப்புல போட்டு அப்படியா மாறு 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 அப்படி மாறுற மாதிரி ஒரு இமேஜின் ஆயிடுது. ஆனா அவங்க ஜெபிக்கிற நேரம் தூக்கமாய் மாறும். நான் ஜெபிக்கும் நேரம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்பதான் என்னென்னமோ வருது. தேவையா யாரோ ஜபிக்கிற நேரத்துல வராங்க, யாரோ அழகானவர்கள் வருகிறாங்க. தேவையா நம்ம சொல்ல போவாரு, எனக்கு இது போத. நீ எப்படா ஆட்கள்
அடுத்தது இன்னொன்னு என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மத்தியில போதாதியா, ஆசீர்வாதம் எனக்கு, பிள்ளைங்க எனக்கு போத, எனக்கு இது பெரிய போத, இந்த வீடு எனக்கு போத, சின்னத ஆண்டவர் பெருசா தரட்டும், நான் செயல்படுறேன். இந்த வண்டி எனக்கு பத்தாது, 4 பிள்ளைகளை பெற்றுட்டேன். நீ 2 பிள்ளைகளை பெக்கும் போதே யோசிச்சிருக்கணும், அடுத்த பிள்ளை பெக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருக்கணும். நீ 4 பெத்துட்டு வண்டி பத்தாதுன்னா நான் என்ன பண்றது? நீ 40 பெற்றா வண்டி ஒன்று போதும்னா ஒன்று சொல்லு, ஆண்டவரே போதாது, ஆண்டவரே வண்டி போதாது, ஆண்டவரே சைக்கிள் போதாது, ஆண்டவரே கார் போதாது. என்ன ஐயா உனக்கு வேணும்? என்ன வேணும்? அந்த ஃப்ளைட்ல பறக்கும் போதே காணாம போயிருக்கும். வேற ஃப்ளைட் காணாம போவாங்க. ஆண்டவரே ஃப்ளைட்ல கொண்டு போனீங்கன்னா, அப்படி ஃப்ளைட்ல இருக்கும் பொழுதே அந்த கேப்டனுக்கு நான் அப்படியே பார்த்தேன், கப்பல்ல போகும்போதே கேப்டனுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன். பக்கத்துல வர்ற குப்பை நீட்டு வர்ற அந்த அம்மாவுக்கே சுவிசேஷம் சொல்ல முடியலையா? அந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. கவலைப்படாதாயா, ஆண்டவர் ஏசப்பா இருக்கிறார், நீ ஏன் கவலைப்படுற, இதெல்லாம் யாரையே இல்லை, பயப்படாதன்னு சொல்றதுக்கு முடியலையா? இவங்க ஃப்ளைட்ல போகும்போது எனக்கு கப்பல்ல போகும்போது மிதந்துகிட்டே இருக்கும்போது இவனுக்கு தான் கப்பல்ல போகும்போது டைட்டானிக் ஞாபகம் வந்ததுல ஞாபகம் எல்லாம் திக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு போதாது, அரிசி மூட்டை ஒரு மூட்டை இருந்தா போதாது, தீர் போது ஆண்டவர் தருவாரு. நம்ம சொல்றது தக்காளி வேலை அடிக்கடி கூட்டிட்டு வீட்டை பார்த்து தக்காளி இருக்கல நன்றி சொல்லி சமைச்சு போய தக்காளி 75 ரூபா வாங்கி என்ன பண்ணுவேன்? வெங்காயத்தை போட்டு அழகா புளிகளை பார்த்து தின்னேன். புளிய நல்லதான் வெஜ்ஜினையா கொடுத்துருக்கிறாருல அம்மா கொடுத்துருக்காங்க. பாலக்காட்டுல புளி வாங்கி வச்சிருக்கீங்க, நல்லா கரைச்சி புளிய வெள்ளம் கரைச்சி கொடுத்து தக்காளி 75 ரூபா வந்துருச்சு. புடலங்கா 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஏன் புடலங்கா வைக்க போறேன்? பூசணிக்காய்க்கு நம்ம சொல்றது பூசணிக்கு 50 ரூபாய் வைக்கும் போது பூசணிக்கு 50 ரூபா ஆச்சு. அவருக்கு 5 ரூபாய் விற்கிறத வாங்கி நல்லா நிறைய அப்படி கை நிறைய அடி ஒரு பிள்ளைக்கு போவேன். நம்ம நினைக்கிறதுல அவங்க பூசணிக்கு யாரும் சரியா? இது என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையமா? இன்னும் எனக்கு ரெஸ்பான்ஸ் செய்யப்பாங்க. இன்னும் உண்மை அறியணுமே, நம்ம பண்ணலாம். இன்னும் காதல் வாங்கணுமே. நான் பாட்டு பார்த்தீங்களா? இன்னும் பெண்கள் சேரணுமே. இன்னுமே அறியணும். நம்மாட்கள் இன்னும் என் வீடு நிரம்பணுமே. சோஃபாவை நான் சொல்லிட்டேன், கை வச்சு சோபனுங்க எங்க அந்த வேலை இடம் காலியா இருக்கு. சோஃபாவை இயேசுவி நாமத்துல கட்டளை ஆண்டவரே, கிச்சன்ல எல்லாம் இயேசுவி நாமத்துல ஆண்டு சொல்றாரு. பதிலே தர மாட்டேன். உன் வலது பக்கத்துல இடம் பக்கத்துல எத்தனை நாள் காலியா இருந்துச்சு. ஒரு நாள் கை வச்சு சோபனா நான் பின்னாடி உட்காந்துட்டா, நான் என்ன உட்காந்துட்டா, ராத்திரி ஜபத்துல யாராவது போய் சேர்ல உட்கார்ந்து பேசிக்கிறேன். உள்ள வச்ச மூடி உட்காந்துட்டோம், எந்திரிக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே போடும். தேவன் எனக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணாரு? போதா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும். அவர் எங்க எப்ராஹிம் காரங்க கேட்கறாங்க பாருங்க, யோசுவா இன்னும் பத்தாதியா? நீ என்ன சொன்ன? கடவுளை ஆசீர்வதிச்சிருக்க நம்ம போய் சண்டை போட்டு போடுங்க. நானா வேலை செய்ய மாட்டேன், நானா திருத்தவே மாட்டேன், நான் மழை காட்டெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன், அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஆனா எங்களுக்கு இன்னும் வேணும். எங்களுக்கு ஏன் மழையை திருத்து விட, மழையை திருத்து விட, சரி பணத்தாக்கு போட அங்க இருக்கிறது. அப்ப என்ன நம்ம செத்துரு ஏங்க, மழைக்கு போக சொன்னா காடை இருக்கான். சரி பணத்தாக்கு போனா அங்க இருப்பத அப்ப ஓடி செத்து எதோ ஒண்ணு செய்ய இல்லை. எனக்கு சேஃபான இடமா? காலேப் 85 வயசுல எதை கேட்டார் தெரியுமா? காலேப் வந்து சுதந்திரமா உள்ள வந்தாரா? சொல்லுங்க, உள்ள வந்தாங்களா? காலேப் யோசுவா மட்டும்தான் அங்க இருந்து வந்தவங்க உள்ள போனாங்க, அப்படிதானே? வந்ததுல காலேப் எந்த கேஸ்ட கேட்டா தெரியுமா? உள்ள வந்து 85 வயசுல அவர் கேட்டது என்ன தெரியுமா? அக்காலத்திலே ஏனாக்கியர் இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த மலை தேசத்தை எழுதிட்டாங்க. ஏனாக்கியர்னா யார் தெரியுமா? ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி
வாயை திறக்க கூடாது, சோறு அப்படி கோமாவில போகும். சரியா? கோமாவில போயிட்டோம்னா ஊசி போடாம மூக்குல போட்டுருவான். அவன் பயங்கரமான ஆள். அவன் மூக்குலையும் போடுவா, காதுலையும் போடுவா, எல்லாத்தையும் போடுவா. அவன் நர்ஸ்லே கில்லாடி நர்ஸ். லேடியா சொல்லுங்க. அவன் சொன்ன கோமாவில போனா மூக்குல போட்டுருவேன். எதையுமே செய்ய மாட்டேன், ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் எதையுமே பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு காலேஜ்லயோ ராத்திரி இருக்குன்னு தெரியும். அந்த இடத்த எடுத்துட்டா நான் போய் எடுத்துக்கிறேன். 75 வயசுல கேட்டான். அவன் தான் ஆதிக்குரிய தலைவர். இவன் என்ன தெரியுமா, வாலிபத்திலே சொல்லுவான், நான் எதையுமே செய்ய முடியாது, நான் ஜெபிக்க முடியாது. 1 மணி நேரமா சங்கடித்தோட ஜெபமா. என்ன ஜெபம்? நான் திருச்சபையில அட்டுழியம் பண்றீங்க. எப்படி எல்லா திருச்சபையிலும் 1 மணி நேரம் ஜெபம் வச்சாங்கன்னா இவங்க சங்கடித்தோட ஜெபத்துல நிறைய வாலிபத்திலே ஜெபம் பண்றாங்க. லீவு நாள்ல இவங்க சங்கடித்தோட ஜெபமே வைக்க கூடாது. ஏன்னா 4 மணி நேரம் போட்டு எடுத்தோம்னா காலையில 2 மணி நேரம் காடி ரொம்ப நன்றி சொல்லுவோம். கடவுளே என்ன பெரிய புதுல வச்சுக்கிற போட்டான போட்டாங்க. நல்ல வேலை பாஸ்தமா வீட்டு பக்கத்துல இருந்தா இவன் 6 மணி நேரம் போட்டு சாவடிச்சிருப்போம். பெரிய புதுல எங்க அப்பா மகனே உனக்கு நன்றி, பிரியாணி வாழ்க. பக்கத்துல இருந்தா பேபி விட்டுருவாங்க. என்ன சரியா? என்னைக்கு தெரியாதையா சங்கடித்தோட ஜெபத்துல நீ 4 மணி நேரம் உட்கார்ற. ஒரு நாள் பலனை பார்ப்பார். ஒரு நாள் பலன் உண்டு. நாம என்னைக்கு மாற போறோம்? எத்தனை நாள் நாம அசதியா இருப்போம்? எத்தனை நாள் போகாதுன்னு சொல்லிட்டு இருப்போம்? போதுங்க, தேவன் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா வைத்திருக்கிறார். நேற்று ஒரு ஊழியர் குழுவைக்கு போயிருந்தோம். அப்போ நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஜெகன் பேசினான். அதுல ஒரு விஷயத்த சொன்னார். அவர் மெட்ராஸுக்கு போயிருந்தார், மதுரைக்கு போயிருந்தார். அங்க 120 டிகிரி வெயில் அங்க அடிச்சுதான். பகல் ராத்திரி 104 அடிச்சுது. அந்த அளவுக்கு வெக்க. அவர் சொன்னாரு, 120 டிகிரி வெயில்ல, அந்த மட்ட வெயில்ல அந்த தாரோட ஒரு மனுஷன் போட்டுட்டு இருக்கான். ஜேசிபியில உட்காந்து மூச்சில கட்டியிருக்கான், கண்ணை கட்டி அவனால முடியல, கண்ணாடி போட்டிருக்கான். அந்த ஜேசிபியில உட்காந்து அந்த தாரோட தாரை ஊத்துறத பாத்திருக்கீங்களா? எவ்வளவு வெக்கம் தெரியுமா? அவர் சொல்றாரு, நீயும் நானும் அப்படி வேலை செய்யல. அந்த ஒன்னை எண்ணி எவ்வளவு அழகா பாதுகாக்கிறாங்க. எவ்வளவு அழகா ஒன்ன வளைஞ்சு வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அழகா ஒண்ணு. இன்னும் உனக்கு என்ன வேணும்? இன்னும் உனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஐயா 10 ரூபா கொடுத்தா நன்றி சொல்ல பழகு. அது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருடைய வாழ்க்கையில 10 ரூபா தந்திருக்கிறீங்க, உனக்கு கோடி நன்றி சொல்லு. அடுத்து 10 20 வரும். நாம சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே தந்துட மாட்டீங்களா? தந்துட இது போதா, இது போதா, இது போதா. கடைசி வரைக்குமே கண்ணரை கூட உனக்கு போதாதுன்னு தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமெங்க. இந்த ஆண்டவரே நிறைவாய் நடத்தி வந்தார். 6 மாசமும் நம்மளுக்கு அதான் சொல்லுவேன். நம்ம ஒரு 6 மாசமும் நம்ம ஆஸ்பத்திரிக்கே போல. எத்தனை பேர் போல? ஹாஸ்பிட்டல் போய் எத்தனை பேர் படுத்தீங்க? யாரோ ஒருத்தர் படுத்தீங்களா? நம்ம ஆண்டவர் ஆஸ்பத்திரிக்கு போக முடியலைங்க. 6 மாசமும் நம்ம எந்த தவறான காரியங்களை கேள்விப்படல. எந்த இழப்பு நம்ம வாழ்க்கையில வரல. நல்லா காத்திருக்கிறாரே. 6 மாதம் எந்த தெருவுல நின்று நீங்க வெயில மட்ட வெயில நின்று வேலை செய்ய தேவன் உன்னை அனுமதிக்கலையே. அப்படியே வேலை செஞ்சாலும் தேவன் உனக்கு பகலிலே என்னது தெரியுமா? என்னது மேல் ஸ்தம்பத்தை கட்டளையிட்டது போல உன்னை கட்டளையிட்டு நீ இன்னைக்கு பகலோட உட்கார்ந்துருக்கிற தேவ கிருபை. உங்களுடைய எண்ணங்களை அறிந்து உங்களை நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலேபு போல இருக்குங்க. கேட்டா பெஸ்டான அப்படி கேட்கணும். காலை போய் பைபிள்ல யோசுவாட்ட போய் எனக்கு 85 வயசு ஆச்சுப்பா, எனக்கு பள்ளத்தாக்குல உன்னை கொடுத்துரு, நம்மளால எல்லாம் மலை மேல ஏற முடியாது கேட்டார காலையில. படிச்சு பாருங்க யோசுவா புத்தகத்துல. அதை எடுத்தவங்க படிக்க, அதை படிச்சு முடிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். இதுக்குள்ள எடுத்துருக்கணுமே. காலையில கேட்டாரு. 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். 14:10. இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். யோசுவா இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்க கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. உன் கால் விரித்த தேசம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி எத்தனை வருஷம் ஆயிற்று? 45 வருஷம் ஆயிற்று. இதோ நான் 85 வயதுள்ளவன். நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில், மோசே என்னை அனுப்புகிற அந்த நாள்
வரத்துமா இருக்கிறதற்கு யுத்தத்துக்கு அடே அப்பா யுத்தத்துக்கு போக்கு வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அதனால என்ன கேட்க வராருன்னா மனுஷன் சொல்றாரு பாருங்க. ஆகையால் கர்த்தர் நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். எந்த நாட்டுல? எந்த நாடு? எப்ராயிம்ல இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? பராக்கிரமசாலிகள். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு மலை நாடு பத்தாது. பராக்கிரமசாலி சொல்றான் எனக்கு பத்தாது. ஆனா இங்க 85 வயசுல தாத்தா சொல்றாரு, தாத்தா வயசுக்கு வந்துட்டவர் பாப்பா காரணம் சொல்றாரு எனக்கு இந்த மலை நாட்டை ஏன்னா தேவன் எனக்கு ப்ராமிஸ் பண்றாரு அந்த மலை நாட்டை தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. அந்நாளிலே எல்லாரும் 12 பேரை தேவன் அனுப்புனாரு. எல்லாரும் சுத்தி பார்க்க போனாங்களா? எங்க போய் மோசே அனுப்புனாரா? போய் பார்த்துட்டு சொன்னாங்க அங்கெல்லாம் போக முடியாதுப்பா. அவங்க ராட்சதர் ஏனாக்கியரை கண்டோம். இவர் சொன்னார் அந்நாள்ல நீ கேள்விப்பட்டீர்ல அந்த ஏனாக்கியர் இருக்கிற அந்த நாடு தான் எனக்கு வேணும். அந்த மலைநாடு தான் வேணும். அதை என்னால கேப்சர் பண்ண முடியுன்ற அந்த கெத்து இருக்கு பாருங்க பாத்தீங்களா? அது அபிஷேகம் உள்ளவனுக்கு மட்டும் தாங்க வரும். எல்லாரும் சொல்ல முடியாது. மத்தவங்க போதாது இருப்பான். ஆனா அந்த அபிஷேகம் உள்ளவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு அந்த பிரச்சனைக்குள்ள பகுதியை எனக்கு தான் அங்க நின்று செய்யுங்க. ஒரு சிலர் சொல்லுவான் செய்தி கேட்டாச்சுமே இன்னைக்கு பயங்கர உற்சாகம் வந்துச்சு, நான் போய் அந்த பயங்கரமா கிளம்பாரு. அபிஷேகத்தை பெற்றுட்டு மலை நாட்டுக்கு பக்கத்துல போய் அபிஷேகத்தை பெற்றுட்டு வேலனை பெற்றுட்டு மலை நாட்டை அப்புறம் தான் கேட்க முடியும். அப்பதான் தேசத்தை மாத்த முடியும். கணக்கு தான் கேட்டுக்கோங்க. ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன்? ஆண்டவரே ஆதாரத்தை போல இருக்கேனா? இல்லைன்னா அந்த எப்ராயிம் போல இருக்கிறேனா? இல்ல காலேபு போல இருக்கேன்? ஆண்டவரே காலேபு 85 வயசுல நான் சேஃபா இருக்கணுங்க. நமக்கெல்லாம் பிரச்சனை வேணாம். 85 வயசு 45 வயசு வீணாவே சுத்திங்க. நான் செய்யாத தப்புக்கு நான் சுத்தின தேசத்தையே. அதனால எனக்குலாம் பிரச்சனை உள்ள பகுதி வேணாம். நான் உண்மையா ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறேன். யோசுவா எனக்கு சேஃபான பகுதியை தான் கேட்கல. அந்த பிரச்சனை பத்தி அந்த பகுதி எனக்கு தான். அவனை பார்த்தா போதாதுன்ற வார்த்தையவே என்ன பண்ணாதீங்க தெரியுமா? சொல்லாதீங்க. தேவன் என்னை நிறைவாக வைத்திருக்கிறார். எனக்கு தேவ பலன் உண்டு. காண்டாவிற்கு கொண்ட பலன் எனக்கு உண்டு. தேவ ஆசீர்வாதம் உண்டு. நான் எழுப்பி செயல்பட போகிறேன். என் தேசத்திற்காக நான் துறப்பில் இருக்க போகிறேன். என் தேச அழிவுக்காக தேவன் என்னுடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நான் தேவனுக்காக திறப்பில் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் சொல்லுவார். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளை. அவன் எங்க இருந்தாலும் சரி, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவர் கூப்பிடுவார். பாப்பா நீதான் வேணும். ஏன் தெரியுமா? கோலியாத்தை பார்த்தாலும் அசால்ட்டா கூடங்கள்லாம் அடிக்கிறாள் தான் ஆண்டவருக்கு தேவை. ராஜாவா இருப்பான். ஆனா எனக்கு வெப்பன்ஸ்ல பார்த்தா இருப்பான். நம்மளால கோலியாத்தை அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சவுண்ட் வச்சு தேவன் என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் பார்த்தாருப்பா ரிஜெக்ட். தாவீது வராரு. வெப்பன்ஸ்லாம் என்கிட்ட இல்ல, கண்ணு இருக்கு, அனுமானம் அதுவே ஆயிடும். இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? எவ்வளவோ கொடுத்தோம் அன்பு விசுவாசி, இன்னும் போறாரு. இயேசு எனக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு கேட்காதீங்க, எல்லாம் செஞ்சுட்டாரு, இன்னும் செய்வார். என் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். என் தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறது. நீ உண்மையாய் கர்த்தரை தேடும் அவருக்கு பூரண ஆசீர்வாதத்தை தருகிறது. அது போல ஒன்னே ஒண்ணு, நீ தேவ சுத்தம் செய்ய வேண்டும். ஆனாத்தை எப்படி ஒரு புறஜாதியா இருந்தாலும் நான் சுட்டரிக்கப்பட்ட என் தேசத்துக்காக நான் நிற்பேன் என்று சொன்னேன். ஒரு புறஜாதியாவுடைய நீதி கூட வாங்கத்தை ஏனத்தை இல்லைனா இந்த பைபிளை தூக்குறதே வேஸ்ட். அடிச்சு போகிற என் தேசத்துக்காக நான் துறப்பிலே நிற்பேன் என்று சொல்லி ஒரு வாலிபன் எழுப்பாத பட்சத்தில் அந்த வாலிபன் உயிரோட வந்து எதுக்கு ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருந்து எதுக்கு பிரயோஜனம்? இன்னும் எனக்கு 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 மனவாடு பத்தாது, எனக்கு பொண்ணத்தாங்க பத்தாது, எனக்கு அதைத்தான் ஓடுறோமே, அதெல்லாம் அடிச்சு போறது. ஒன்னே ஒன்று ஆண்டவரே, உன் சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே இதயத்தில் இருக்கணும். ஏசையா உண்மைத்தானே. நான் காரை முன்னாடி நிப்பாட்டல, வீட்டை முன்னாடி நிப்பாட்டல. எனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு ஆண்டவரே, ஒரு ஒய்ஃபோ ஒரு மனவள அதை முன்னாடி நிப்பாட்டல. உண்மைத்தானே உன் சித்தம் செய்வதுதான் என் விருப்பம் ஆண்டவரே என்று சொல்லுகிற சொற்ப கூட்டங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கிளியர் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யும் போல மாற்றுங்க வழிபடும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லுங்க.
இந்த ஜீவனாமி நல்ல பரலோக பிதாவே.